Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய் என் மீட்பரின் மாமேன்மாயே. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய் என் மீட்பரின் மாமேன்மாயே. அவர் செய்த நன்மைகள், அவர் நடத்தி வந்த பாதைகள், அவருடைய கரம் நம்மளை காத்து நடத்தினதல்லவா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துமாப்பா. என் ஆத்துமாவை நோக்கி பாடுதப்பா. நீ செய்த நன்மைகள், நீ செய்த உபகாரங்கள், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களுடைய நோய்களை குணமாக்கினீர், எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து கொண்டீர். நன்மையால் கிருபையால் முடிசூட்டினீரே, நன்றி நன்றி. இன்றைக்கு முது வார்த்தையிலே எங்களை பலப்படுத்த போவதற்கு நன்றி, ஸ்திரப்படுத்த போவதற்கு நன்றி. தள்ளாடி போயிருக்கிற எங்களை கால்களை பலனுண்டு பண்ணி மலைகள் மேலே எங்களை உயர்த்தி வைக்கப் போவதற்கு நன்றி. இன்றைக்கு தேவனே, இந்த காலை ஜெப நேரத்தில் யாரெல்லாம் தேவனே உமது வார்த்தைகளை கேட்கிறார்களோ, கடவுளுடைய வேத வார்த்தை அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். அனுக்கிரகத்தையும் வாழ்வையும் பெற்று இந்த நாளிலே, இந்த நாள் முதற்கொண்டு ஜெயத்தின் பாதையிலே நீர் நடத்துவீராக. ஆமென் ஆமென். நீ தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசுங்கப்பா. இருதயம் வாஞ்சையோடு கூட காத்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. இந்த 12ஆம் வசனத்தில் நீதிமொழிகளில் இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அநேக விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீதிமானுக்கு என்ன வாய்க்கும், கர்த்தரை நம்பாதவனுக்கு என்ன நடக்கும் இல்லையா, துன்பம் எப்படி வருது, யாருக்கு வருது, இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றாக இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இந்த 28ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்ம எண்ணத்தை, இருதயத்தை அப்படிப்பட்டதாக டியூன் பண்ண வேண்டிய அவசியம், கட்டாயம் இந்த வசனத்தில் அந்த மையத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதை, நீதினான உண்மை இல்லையா, உண்மையின் பாதையில் தான் ஜீவன் இருக்கு. ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார் பாருங்க இல்லையா, அழைத்து என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அந்த பாதையில் அப்படியே அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்பா, உன் சொந்த ஊரில் இருக்காத, உன்னுடைய உறவின் மக்கள், உன் தகப்பன் வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்றாரு. ஆனால் இது நிறைய பேர் தப்பாக பிடிச்சிக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாம் கூட தான் தகப்பனு வர்றாரு, வர்ற வழியில் ஒரு இடத்துல தான் மறித்து போகிறாரு. அதனால் ஆபிரகாம் தன் தகப்பனை கவனிக்காமல் அங்கேயே விட்டுட்டு, இல்லை கர்த்தர் சொல்லிட்டாரு நீனா வராத அப்படின்னு இல்லைங்க. உன் தகப்பன் வீட்டை விடுனா என்னத்தை கொஞ்சம் கவனிக்கணும். எப்போ நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இது முழுக்க முழுக்க விசுவாச பாதை. இந்த பாதையில் நீ வந்துட்ட, இனிமேல் இந்த பழைய ஜென்ம சுவாபங்களான காரியம், அந்த ரிச்சுவல்ஸான காரியம், பாரம்பரியம் இல்லையா, சடங்கு சம்பிரதாயம், பலவிதமான முறைகள், இல்லை இதை நான் வெறுக்கிறேன்,
இதெல்லாம் மனுஷன் ஏற்படுத்தினது. நீ இதுக்குள்ளே இருந்தன்னா இது எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும். இதை விட்டுட்டு வாண்டுறாரு. அதை விட்டுட்டு தான் போகிறாரு. அதுதான் பாருங்க, நீதியின் பாதை. ஒரு செட்டப்பில் இருக்கிறாங்க, ஒரு மென்டாலிட்டி, ஒரு பழக்க வழக்கம். ஆனால் இப்போ கர்த்தர் உள்ளே வந்துன்னு நீதியின் பாதை இதெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. ஆபிரகாம் அப்படி தான் பாருங்கள், நீதியின் பாதையில் போனனால தான் அங்கே அவருடைய வாழ்க்கையில் ஜீவன் பெற முடிந்தது. அப்புறம் இந்த நீதியின் பாதைன்றது என்ன அர்த்தம், எதை குறிக்குது? நீதியின் பாதை என்பது கர்த்தருடைய வழி, மனுஷ வழி இல்லை, உலக வழி இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. இது கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி எப்படிங்க கவனிக்கிறது? வேதத்தை வாசிக்கணும். அங்கே தான் கர்த்தருடைய வழி காமிக்கப்படுது. அப்புறம் பாருங்க, இந்த நீதியின் பாதைனா என்ன? கர்த்தருடைய வழி மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய சித்தம். அதுதான் நீதியின் பாதை. கர்த்தருடைய சித்தம் நல்லா கவனிங்க. உங்கள் சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீதியின் பாதை இல்லை. அதில் நீங்கள் ஜீவனை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏன் பார்க்க முடியல? கேள்விக்குறி கேளுங்க. ஏன் பார்க்க முடியலன்னா சுய சித்தம் போயிட்டு இருக்கு. கடவுளுடைய சித்தம் தான் நீதியின் பாதை. அப்புறம் பாருங்க, இந்த நீதியின் பாதையில் திட்டம், கடவுளுடைய திட்டம். அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த பாதையை சூஸ் பண்ணுங்க, அதில் போங்க. நம்மளாம் இன்னொரு பாதை எடுத்துகிட்டு போய் முட்டிக்கிட்டு எனக்கு என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குது, கர்த்தர் கை விட்டுட்டாராக்கும், மறந்துட்டாராக்கும், என்ன செய்ய போகிறாருன்னு தெரில, ரொம்ப சோதனையாக இருக்குது, ஏதாவது நம்ம போட்டு அலப்பிக்கிட்டு கிடக்கோம். ஏன் அலப்புறீங்க? நீதியின் பாதை. நீதியின் பாதைன்னு சொன்னால் அது கர்த்தருடைய வழி, அது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய திட்டம். அதுக்கு பேர் தான் நீதியின் வழி, நீதியின் பாதை. அப்புறம் பாருங்க, இந்த நீதியின் பாதையில் இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். அந்த வழி மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுதான் முக்கியம். எப்போ ஜீவன் உண்டாகும்? ஏன்னா வசனம் சொல்லுது, அப்போ நீ நீதியின் பாதையில் தான் ஜீவ உண்டுப்பா, வாழ்வு இருக்குது. அப்போ எப்படி அந்த வாழ்வு உண்டாகும்னா, நான் கடவுளுடைய வழியையும் கடவுளுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் மனப்பூர்வமாக எடுத்து செய்யணும். ஏன்னா தான் சில பேருக்கு பாருங்கள், இது என்னது, எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் இது, ஜபத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. ரொம்ப மற்ற காரியத்தைனா பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இன்னொரு ஒரு கேதரிங்கு, ஜெபம் பண்ணுங்கன்னா, என்ன நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணிங்களா? நாங்கள் பண்ணோம், குடும்பமாக பண்ணோம். அப்புறம் என்ன சும்மா சும்மா ஜபத்துக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டீங்க, அசட்டை பண்ணுறீங்க. ஹலோ, எது அசட்டை, எது மதிப்பு இல்லைன்னா இல்லையா? நீ கடவுளுடைய சித்தத்தை விட்டுட்டு உன் சித்தத்தில் செய்கிறது இல்லையா? ஜபத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை ஏனதானன்னு ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு, அதுதாங்க அசட்டை. நீ எப்போ வேணால் பேசலாம், எப்போ வேணால் கர்த்தர்கிட்ட போகலாம். கர்த்தரை விரும்புகிறத காமிக்கிறது. ஹலோ, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்து பேசிக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டு மொபைல் பேச சொல்லுங்கள், பேசுவாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் சும்மா நல்லா கவனிக்கணும் இல்லையா? அப்போ கவனிங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை புரியலை, அதை பார்க்க முடியல, பரவாயில்ல, கீழ்ப்படிங்க. அது என்ன கடவுள் சொல்கிறது எனக்கு புரியலையே, அதை யூகிக்க முடியலையே, பார்க்க முடியலையா, பரவாயில்ல, சோத்திரம் போடுங்க, கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவன் உண்டு, லைஃப். எப்படிப்பட்ட லைஃப்னா ரெண்டு விஷயம் இருக்குது. அது ஆவிக்குரிய மனுஷனுக்குரிய வாழ்வு, அடுத்தது நேச்சுரல் மேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், சரீர பிரகாரமாக சில தேவைகள், ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுலேயும் ஜீவ உள்ள வாழ்வு உண்டு. இந்த உலக பிரகாரமான வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, சரீரத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, சில விஷயங்களை கொடுத்துருக்குறாரு, இதுலேயும் ஜீவனை கொடுக்குறாரு. பரிபூர்ண வாழ்வு வாழ்ந்து வெற்றி எடுக்க, சுகித்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜீவனுள்ள வாழ்வு வாழ கிருபை செய்கிறார். கடைசியாக அந்த வசனத்தில், அந்த பாதையில் மரணம் இல்லை. நல்லா கவனிங்க, கடவுளுடைய வழியில் போனீங்கன்னா மரணம் இல்லை. திட்டமும் தீர்க்கமாக சொல்லுது. ஈசாக்கு கடவுளை பிடிச்சிக்கிட்டாரு, அதனால் அந்த பாதையில் போகிறாரு. அவர்
முற்பிதா தோண்டின கிணறு தான் அவருக்கு தெரியுது, நல்லா தெரியுது. ஆனால் சண்டைக்கு வந்து நிற்கிறானே அப்போ இருந்தவன், இல்லை இல்லை இது எங்கே இது, இடத்த காலி பண்ணி போயிட்டாரு. நான் உங்ககிட்ட சண்டை போட்டு வேஸ்ட் பண்ண இல்லையா, நான் சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்பலை. நான் விசுவாசித்து தேவனை நம்பி வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர விரும்புகிறேன் என்பதை அறிந்திருந்தார் ஈசாக்கு. அங்கே போகிறாரு, அங்கே துறவு, இன்னொரு இடத்துல துறவு தோன்றாரு, அங்கேயும் துறவு வருது, அங்கேயும் சண்டைக்கு வந்துட்டான். இது எங்கேதுன்னு விட்டு கொடுத்துட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் நல்ல வேலை அவன் விட்டு கொடுத்துட்டு போகிறான், இப்போ சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போலான்னு யோசிச்சிருப்பான். ரெண்டாவது பயந்தாங்கோலியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சண்டைக்குனா அவன் சரிப்பட்டு வரமாட்டான், தோற்றுருவோம் செத்துருவோன்னு பயம், அதான் விட்டு கொடுத்துட்டு போகிறான். அன்னைக்கு அப்படி தான் நினச்சிட்டு போகிறான். ஆனால் அதை பற்றி ஈசாக்கு கவலைப்படலை. பார்த்தீங்கன்னா அப்புறம் பாருங்க, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவனுக்கு வழங்குது, புறஜாதிக்கு வழங்குது. இவன் சண்டையை போட்டு கையாளன்னா அப்போ இவன் வேற என்னத்தை நம்புகிறான், எதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆச்சரியமா ரொம்ப தைரியமாக இருக்கிறான், தில்லாக இருக்கிறான், அப்படிதான் சொல்லணும். பார்க்குறான், அவன் சர்வ வல்லவரை நம்புகிறான். இப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ இப்போ அவன் உதவி தான் எனக்கு வேணும்னு வந்து உதவி கேட்குறான். அப்பா நம்ம எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாம். எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? இதுதான். அப்போ கவனிங்க. அதனால தான் ஈசாக்கு தைரியமாக கர்த்தரை பிடிச்சிக்கிட்டான். அந்த பாதையில் மரணம் இல்லை, அவருக்கு மரணம் இல்லை, வாழ்வு உண்டானது. தெய்வ மக்களே, இந்த காலவெளியில் கர்த்தரை நம்புங்க, ஜீவ பாதையில் போங்க. உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வாழ்வை பார்ப்பீங்க. God bless you. Bye bye.